ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஹோம்மேட் க்ளே தான் பண்ணியிருக்கேன். வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக. ஸோ அது எப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம் அப்படின்னா அதில் வந்து 1/2 கப்பு ஃபெவிகால் வந்து சேர்க்கணும். ஃபெவிகால் வந்து நார்மலாக எம்ஆர்னு போட்டிருக்கோம் அதுலேயே. ஸோ அந்த ஃபெவிகால் தான் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஃபெவிகால் வந்து 1/2 கப்பு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக சாஃப்ட் டோவாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பேபி ஆயில் பேபி ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக கோகோனட் ஆயில் ஒரு ஸ்மெல்லு கம்மியாக இருக்கிற மாதிரி ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபண்ட் ஆயிலெலாம் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா செம்ம சாஃப்டாக சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இனிமே தான் ட்ரை பண்ண போகிறீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த க்ளே வந்து செம்ம சூப்பராக சாஃப்டாக வந்துச்சு. இதில் வந்து நம்ம நிறைய கீ செயின்லாம் மேக் பண்ணலாம். ஸோ வந்து நான் இது ஃப்யூச்சர் வீடியோவில் கீ செயின் மேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கேன். கீ செயின் ஒரு டால் எது வேணாலும் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த க்ளே வந்து ரெடியான பிறகு இது மாதிரி நல்ல கவரில் வந்து ரேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து க்ளே வந்து கொஞ்ச நாளாவது தாங்கும். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஷேப் வந்து கொண்டு வர முடியுதா அப்படின்னு பார்க்கலான்றதுக்காண்டி கொஞ்சமாக க்ளே எடுத்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ட்ரை பண்ணேன். செம்ம சூப்பராக ரவுண்டு இதெல்லாம் செம்மையாக வந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி க்ளே வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அதே குவான்டிட்டி வந்து ஃபர்ஸ்ட் செய்கிறப்ப கம்மியாக செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணுங்கள். இந்த க்ளே மேக்கிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.